உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகுது, எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது. மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 12 அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு 11வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடங்கள் 11ஆம் இடங்கள் எப்போதெல்லாம் பாபத்தன்மையோடு இருக்கிறதோ அப்போதெல்லாம் எதிர்ப்புகள் எல்லாம் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. 11ல் சனி இருக்குது, 11ல் சூரியன் இருக்கிறாரு. கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட அவர் லாபாதிபதியாகி அங்கேயே 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றம். 6ஆம் இடத்துல இப்போது சனி செவ்வாய் தொடர்பு இருப்பது உங்களை பற்றி யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அந்த எதிரியாக உங்களை நினைக்கிறவங்க அப்படியே அந்த இடத்துலையே ஒதுங்கி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது அத்தனை துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அருமையான அமைப்புங்க. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருப்பது. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார்கள். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம். ராசிநாதனே போய் 10ஆம் இடத்துல இருக்கிறது எதையும் முயற்சியோடு செய்யக்கூடிய அமைப்பு. என்ன நடக்க ஆவணி மாசத்துல வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. வேலையை விட்டாச்சுன்னா இன்னொரு வேலை அதை விட நல்ல வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை போயிட்டால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். 2 வாரத்திலேயே 3 வாரத்திலேயே இன்னொரு வேலை அதை விட அட்டகாசமான வேலை போனால் பரவாயில்லப்பா நல்ல வேலை கிடைச்சது என்கின்ற மாதிரியாக ஒரு வாரம் கலக்கத்தை கொடுத்தாலும் டக்குன்னு இன்னொரு வேலை கண்டிப்பாக நிச்சயமாக நடந்துடும். தொழில் முன்னேற்றம் அட்டகாசமாக இருக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. தொழிலாளர் பெருமக்கள் எல்லோருக்குமே ஒரு நிர்வாகத்தோடு நல்ல உடன்பாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் முனைவோருக்கு ஒரு 3 வருஷத்திற்காவது ஒரு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபார பெருமக்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நிலைமை, வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 10ல் சுக்கிரன் போய் வலுவாக ஒரு 20 நாள் உட்கார்றாரு இல்லையா, அப்போ ஒரு கிளைகள் திறக்கிறது, டீலர்ஷிப் எடுக்கிறது, தொழிலை முன்னேற்றத்துக்கு இப்படிப்பட்ட அமைப்பு. நல்ல வேலைக்காரர்கள் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய தொழில் அல்லது பெண்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க, டிராவல்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, சுக்கிரனுடைய ஆடம்பர பொருட்கள் விற்பனை போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லா துளாராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்குங்க. 90% துளாராசிக்காரங்க ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறீங்க. 12 ராசிகள்லேயே கோச்சார நிலைமைகளில் நிறைய கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய முதல் ராசி துளாராசி. ஆனால் இப்படிலாம் சொல்கிறீங்க ஐயா, எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடந்தால் இப்போது நான் சொன்னதை விட கடினமான கொஞ்சம் கஷ்டமான போக்குகள் இருக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. அவங்களையும் பிள்ளைங்களால கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். 5ல் ராகு இருக்கிறார் இல்லையா, பெத்த பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேங்குது, பெத்த பிள்ளை திரும்பி வர மாட்டேங்குது, அங்கேயே இருக்குது, தூரத்தில் இருக்குது, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, பிள்ளையோட கேரக்டர் சரியில்லை, பிள்ளையோடைய ஆரோக்கியம் நல்லா இல்லை, படிக்க போகிற குழந்தை படிக்கத்தான் போகுதான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு 5-10% பேருக்கு ஏதாவது மனக்கலக்கம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட எல்லை மீறிய துன்பம் எதுவும் இல்லாத நல்ல மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்